Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last video la நம்ம exercise 13.1 la question number 11 வரைக்கும் solve பண்ணிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட continuation, that is question number 12 ல இருந்து பாப்போம். So 12th question என்ன அப்படினா, assume that each born baby equally likely to be a boy or a girl. So இதே மாதிரி நம்ம எக்ஸாம்பிள்லயே ஒரு question பார்த்திருந்தோம், பட் அது ஒரு ஃபேமிலில ரெண்டு children அப்படிங்கற மாதிரி, right? So if a family has two children, right, same அதே மாதிரி similar question தான் இங்கேயும். Okay, what is the probability, conditional probability that both are girl given that? So ரெண்டு கண்டிஷன் இங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படினா both are girls. அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படினா first one, the youngest is a girl. So அதுல சின்ன பொண்ணு youngest one girl ஆவும் and at least one is a girl. at least ஒன்னாவது கேலா இருக்க மாதிரியான ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ அப்போ மினிமம் ஒன்னாவது கேலா இருக்க மாதிரியான கண்டிஷன் E and F ன்னு எடுப்போம்ல. ஸோ ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு, இன்னொன்று வந்து ரெண்டு கேஸாக கேட்டிருக்காங்க. Okay, solution. First B and G represent the boy and girl child respectively. So boy and girl வந்து B and boy B ஆவோ girl G ஆவோ நம்ம represent பண்றோம். If a family has two children, right? So அப்ப ரெண்டு children sample spaceல என்னென்ன இருக்க போகுது? So ரெண்டுமே boy ஆ இருக்கலாம், B, B. First one boy and second one girl. Youngest one boy and eldest one girl ஆ இருக்கலாம். and G, B ஆ இருக்கலாம் and G, G ஆ இருக்கலாம். ரெண்டுமே சின்ன பொண்ணு பெரியவங்க, ரைட்? ஸோ சின்ன பையன் பெரிய பொண்ணு. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்றது ஃபர்ஸ்ட் குழந்தை, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ வந்து both children are girl. ஸோ ரெண்டுமே ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஏ வந்து ரெண்டுமே கேர்ள். அப்போ ஏல என்னென்ன இருக்க போகுது? G, G இருக்க போகுது. அண்ட் பி வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்க? யங்கஸ்ட் சைல்டு இஸ் அ கேர்ள். யங்கஸ்ட் சைல்டுனா சின்ன குழந்தை, ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்தது ஃபர்ஸ்ட் பெரிய குழந்தை, எப்பவுமே அப்படிதானே, பெரியவங்க ஃபர்ஸ்ட் சின்னவங்க செகண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் குழந்தை செகண்ட் குழந்தை. அப்போ யங்கஸ்ட் ஒன்னு கேர்ளா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? B, G அண்ட் G, Gலயும் செகண்ட் ஒன் கேர்ள் தான். ஓகே, அப்போ செகண்ட் ஒன் கேர்ளா இருக்கிறதுக்கான கண்டிஷன். ஏ இன்டர்செக்ஷன் பில என்ன? இந்த G, G வந்து ரெண்டுலயுமே இருக்கு. ஸோ அப்போ அது இன்டர்செக்ஷன்ல இருக்கு. தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்ன? 1/4. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 2/4. ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 2 out of 4. ஸோ 2/4 which is 1/2. and probability of A intersection B is also 1/4. then what is the conditional probability that the both are girls and given that the அதாவது கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறத அப்படியே எழுதியிருக்கேன், ரைட்? given that the youngest child is a girl is given by, அதாவது probability of A by B என்ன அப்படிங்கறத கேள்வி. இங்க கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே ஒரு லைன் எழுதியிருக்கேன். ஸோ probability of A by B is probability of A intersection B by probability of B, which is 1/4 divided by 1/2. இதை மேலே கொண்டு போனீங்கன்னா 1/4 into 2/1. so the answer is 1/2. so that is the first subdivision answer. Second subdivision, C, at least one child is a girl, right? so at least ஒன்னாவது கேர்ளா இருக்கணும். அப்போ C ல என்னென்ன எலிமெண்ட் வரும்? B, G, இங்கேயும் ஒரு கேர்ள் இருக்கு, G, B ஒரு கேர்ள் இருக்கு, G, G இன்னொரு கேர்ள் இருக்கு. அப்போ நீங்க யோசிக்கலாம், இதுவும் முன்னாடி பார்த்ததும் ஒரே கேஸ் தான் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இங்க செகண்ட் ஒன் மட்டும் தான் கேர்ளா இருக்கிறதுக்கான கேஸ் கேட்டிருந்தாங்க. இங்க செகண்ட் ஒன் பாயா இருக்கலாம். அதுதான் நம்மளுக்கு அடிஷ்னலி வர ஒரு விஷயம். அண்ட் ஏ இன்டர்செக்ஷன், ஏ வந்து காமன் ஃபார் போத். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் ஜியில் அகைன் G, G இருக்க போகுது. ப்ராபபிலிட்டி ஆஃப் சி என்ன? 3 out of 4. ஸோ 3/4. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி 1/4. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பை சி கண்டுபிடிக்கணுமா? விச் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் சி. ஸோ 1/4 டிவைடட் பை 3/4. இது மேலே போச்சுன்னா 1/4 into 4/3. ஸோ 4 கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனலி தி ஆன்சர் இஸ் 1/3. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பை சி இஸ் நத்திங் பட் 1/3. தட்ஸ் ஆல் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. and 13th question என்ன? an instructor has a question bank and consisting of 300 easy true or false question, 300 easy true or false question and 200 difficult true or false question. அவருக்கு வச்சிருக்க அந்த கொஸ்டின் பேங்க்ல 300 ஈஸியாகவும் 200 கஷ்டமாகவும் இருக்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அண்ட் 500 ஈஸி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்ட் 400 டிஃபிகல்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ரெண்டு வெரைட்டி ஆஃப் கொஸ்டின், ஒன்று ஈஸி ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இன்னொன்று ஈஸி மல்டிபிள் சாய்ஸ். difficult true or false, difficult multiple choice question. if a question is selected at random, இதுல இருந்து ஒரு கொஸ்டினை ரேண்டமா எடுக்கிறாங்க அப்படின்னா from this question bank, what is the probability that it will be an easy question given that it is a multiple choice question? அப்போ இதுதான் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஈயை வந்து நம்ம ஈஸி கொஸ்டினாக எடுக்கிறோம் அப்படின்னா எஃப் வந்து மல்டிபிள் சாய்ஸ். அப்போ இ பை எஃப் என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, ஸோ அப்போ ஈஸி கொஸ்டினாக இருக்கணும். பட் ஈஸி கொஸ்டின் நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லையும் இருக்குது, அதனால் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஈயை வந்து ஈஸி கொஸ்டின் அப்படின்னு எடுக்கிறோம், எம் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்னு நம்ம எடுக்கிறோன்னு வைங்க.
Then E by M என்ன அதுதான் நம்மளுக்கு கேள்வி. Then total number of question என்ன 500 easy true or false 500 அந்த என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ 300 easy 300 plus 200 500 500 plus 500 1000 1000 plus 400 1400 டோட்டலாக இருக்க கொஸ்டின் பேங்க்கில் இருக்க கொஸ்டின் வந்து 1400 அப்போ சாம்பிள் ஸ்பேஸோட என்ட்ரி 1400 டோட்டல் நம்பர் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து நமக்கு என்ன 900 ஏன்னா 500 easy and 400 difficult, so totally 900. Then probability of selecting an easy multiple choice question, probability of easy question and multiple choice இருக்கும். அப்போ ஈக்கோ intersection with m ரெண்டையும் சேர்த்து எழுதுறது அதுதான் வந்து இந்த கேஸ். அப்போ probability of e intersection m என்ன 500 easy out of 1400 total question. அப்போ 5 by 14 2 0 cancel பண்ணிங்கன்னா then probability of selecting multiple choice question select பண்றதுக்கு probability of m வந்து என்ன total multiple choice question வந்து 900, so 900 by 1400 which is again 9 by 14 because 0 cancel பண்ணிங்கன்னா 9 by 14. What is your question? Easy multiple choice question. அப்போ probability of e by m is nothing but probability of e intersection m by probability of m. So probability of e intersection m 5 by 14 divided by 9 by 14. So இந்த 14 மேலே கொண்டு போனீங்கன்னா 5 by 14 into 14 by 9 வரும். So 14 cancel. So the answer is 5 by 9. Therefore your probability of e by m is nothing but 5 by 9. அதாவது easy multiple choice question is nothing but 5 by 9. That's it. Then 14th question. Given that the two numbers appearing on the throwing the two dice. So ரெண்டு die throw பண்றாங்க அல்ல two number appear ஆகுது அது ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா find the probability of the even the sum of number on the dice is 4. ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1,3 அது ரெண்டு டிஃபரெண்ட் நம்பர்ஸ் ரெண்டு டைஸ்லயும் அதோட சம் 4 அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லோட ப்ராபபிலிட்டிஸ் கேட்குறாங்க. சொல்யூஷன் அப்போ 2 dice are drawn. அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் தி சாம்பிள் ஸ்பேஸ் என்ன 36. ஏ வந்து என்ன பண்றாங்க ஈவன் தட் தி சம் ஆஃப் தி நம்பர்ஸ் ஆன் தி டைஸ் இஸ் 4. இது ஏவா எடுக்கிறீங்க அப்படின்னா பி வந்து என்னது தே ஆர் டிஃபரெண்ட் எலிமெண்ட் அதுதான் பி. ஏன்னா அது ரெண்டு தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட் ஆஃப் 2 numbers appearing on the thrown dice are different. ரெண்டு நம்பரும் டிஃபரெண்டா இருக்கிறது வந்து உங்களுக்கு பியோட கண்டிஷன். ஸோ ஏல என்னென்ன வரும் 1,3 2,2 3,1. பியில் என்னென்ன வரும் 1,2 1,3 1,4 1,5 1,6. அடுத்து என்ன இது எல்லாமே டிஃப்ரெண்ட். 1,1 மட்டும் வராது. அதே மாதிரி இங்கே என்ன வராது 2,2 வராது. அப்போ 2,1 2,2 2,4 2,5 2,6 2,2 சேமாக இருக்கிறது மட்டும் வரக்கூடாது. அண்ட் ஸோ ஆன் இது எல்லாமே அப்படியே சேம் ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். அண்ட் ஸோ ஆன் எது வரைக்கும் டில் 6,6 மட்டும் வராது 6 ரோல். அப்போ ஒரு ரோலையும் அந்த டயக்னலில் இருக்க என்ட்ரி நீங்கள் சாம்பிள் ஸ்பேஸில் 36 என்ட்ரிங்கன்னா அந்த டயக்னலில் இருக்க என்ட்ரியை தவிர மற்ற எல்லாமே வரும். தட்ஸ் ஆல். அப்போ இங்கே 5 எலிமெண்ட்ஸ் கேன்சல். அப்போ 25 எலிமெண்ட்ஸ் இருக்கும். சரி 30 எலிமெண்ட் இருக்கும். 36ல இருந்து அந்த 6 எலிமெண்ட் டயக்னல்ல இருக்க 6 எலிமெண்ட் போயிடுச்சு அப்படின்னா தென் ஏ இன்டர்செக்ஷன் பியில் பாருங்க 1,3 and 3,4. ஏன்னா சம்மில் இதுவும் இருக்கு சிமிலர்லி இங்கே அந்த நம்பர்ஸ் இருக்கு. அப்போ 1,3 and 3,1. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ என்ன 3 by 36 which is 1 by 12. ப்ராபிலிட்டி ஆஃப் பி இதான் நமக்கு முக்கியம். ஏன்னா நம்ம ப்ராப்ளம்ல அது தேவை. ஸோ டோட்டலாக 30 என்ட்ரி 5 into 6 30 என்ட்ரி. ஸோ 5 by 6. ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 2 by 36 which is 1 by 18. அவ்வளோதான். தென் வாட் இஸ் யுவர் கொஸ்டின் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ by b இஸ் நத்திங் பட் probability of a intersection b by probability of b which is 1 by 18 by 5 by 6. மேலே கொண்டு போனீங்கன்னா 1 by 18 into 6 by 5. So that 1 by 3 into 1 by 5. So answer வந்து 1 by 15. Therefore probability of a by b is nothing but 1 by 15. That's all for this question number 14. Okay. So இன்னும் ஒரு 3 questions இருக்கு இந்த எக்ஸசைஸில். ஸோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் இந்த வீடியோலே. 15th one. Consider the experiment of throwing a dice. ஸோ ஒரு die throw பண்ணுறது தான் நம்மளுக்கு எக்ஸ்பெரிமெண்ட். If a multiple of 3 comes up, the thrown dice again, and if the other number comes, toss a coin. ஸோ இதே மாதிரி நம்ம எக்ஸாம்பிளில் ஒரு விஷயம் பண்ணோம். காயின் டாஸ் பண்ணுறப்ப ஹெட் வந்ததுன்னா இது பண்ணோம், டெய்ல் வந்ததுன்னா டை ரோல் பண்ணுங்க அந்த மாதிரி விஷயம். அதே எக்ஸாம்பிள் மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க ஒரு டையை ரோல் பண்ணுறாங்க. மல்டிபிள் ஆஃப் 3னா என்ன 3 6 வரப்போ மட்டும் காயினை டாஸ் பண்ணுறாங்க. த்ரோ டைஸ் அகைன் ரைட் 3 and 6 வரப்போ திரும்ப டையே போடுறாங்க. மற்ற எல்லா கேஸ்லையும் 1 2 4 5 வரப்போ நமக்கு என்ன பண்ணுறாங்க காயினை டாஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃபைண்ட் தி கண்டிஷனல் ப்ராபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் காயின் ஷோஸ் அ டெய்ல். ஸோ காயினில் வந்து நமக்கு என்ன வரணும் டெய்ல்ஸு. கிவன் தட் அட்லீஸ்ட் 1 டை ஷோஸ் அ நம்பர் 3. ஸோ காயினில் 3 டெய்ல் வரணும் அண்ட் நம்பர் வந்து டைஸில் அட்லீஸ்ட் 3 இருக்க மாதிரியான கண்டிஷன். அப்போ சொல்யூஷன் தி சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்ன இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் டையை ரோல் பண்ணுறேன். அப்போ 1 போடுறப்ப
1 3 வந்தா மட்டும் தான் என்ன பண்ண சொன்னாங்க திரும்ப டை 3 and multiple of 3 இப்போ 3 வந்துருச்சு திரும்ப நான் டை போடுறப்ப என்ன வரும் 3,1 3,2 3,3 3,4 3,5 3,6 ஏன்னா 3 வரப்போ நான் டையை போடணும் அடுத்து 3 ஓட மல்டிபிள் என்ன 6 வரப்போ திரும்ப நான் டைஸ் தான் போட போகிறேன் 6,1 6,2 6,3 6,4 6,5 and 6,6 இது முடிஞ்சு மற்ற எல்லா கேஸ்லையும் என்ன பண்ணோம் காயினை போடுறோம் அப்போ 1 வருது காயின் போடுறேன் ஹெட் வரும் 1 வருது திரும்ப காயின் போடுறேன் டெய்ல் வரும் அவ்வளோதான் இது ரெண்டு தான் 1 வச்சு வர பாசிபிலிட்டி சிமிலர்லி 2 சிமிலர்லி 4 5 அதோட பாசிபிலிட்டிஸ் எழுதியாச்சு இதுதான் உங்களோட சாம்பிள் ஸ்பேஸ் என்ட்ரி அப்போ ஏ வந்து என்னது ஈவெண்ட் ஆஃப் காயின் ஷோஸ் அ டெய்ல் ஸோ காயினில் வந்து நமக்கு டெய்ல் வராது அப்போ என்னென்ன வரும் 1, அடுத்து 2, 4, 5, இதுதான் வந்து நம்மளோட ஏவோட ஈவெண்ட் பி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க ஈவெண்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 1 டை ஷோஸ் 3 ஒரு டெய்லியாவது 3 இருக்கணும் ஸோ அப்போ 3ஓட ரோ மட்டும் எழுதக்கூடாது 6,3 இங்கேயும் இருக்குது ஸோ 3,1 ஸோ எங்கெங்கெல்லாம் 3 இருக்கோ அது மொத்தத்தையும் எழுதிக்கணும் அப்போ பி வந்து என்ன தேர்ட் ரோ ஃபுல்லாக எழுதிட்டு இந்த எலிமெண்ட்டை விட்டுறக்கூடாது 6,3லையும் அட்லீஸ்ட் ஒரு 3 இருக்குது ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து என்னது எம்டி எதுவுமே இல்லை பாருங்கள் ஏன்னா இங்கே எல்லாமே டெய்ல் இருக்குது இங்கே டெய்லுங்கிற பாசிபிலிட்டியே இல்லை ஸோ எம்டி ஸோ தட் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் பி வந்து என்ன பண்ணுவீங்க ஒரு எலிமெண்ட்டுக்கும் கண்டுபிடிக்கணுமா அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் 3/1 ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் 3,2 3,3 அண்ட் 3,4 3,5 3,6 6,3 இந்த எல்லா என்ட்ரிக்கும் இதோட ப்ராபிலிட்டிஸ் 1/36 ஏன்னா மொத்த 36ல ஒரு எலிமெண்ட் இது ரைட் ஸோ மொத்தமாக சாம்பிள் ஸ்பேஸில் 36 எலிமெண்ட் இருக்கும் ரெண்டு டை ரோல் பண்ணுறப்ப அதில் ஒரு எலிமெண்ட்றதால 1/36 இது 1/36 எல்லா எலிமெண்ட்டும் 1/36 1/36ன்னு டோட்டலி 7 எலிமெண்ட் இருக்கா அப்போ 36 காமன் மேலே இருக்க 1 எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இட் இஸ் 7/36 ரைட் ஸோ தட் இஸ் யுவர் ப்ராபிலிட்டி ஆஃப் பி சிமிலர்லி ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ பை பி என்ன ஃபார்முலா ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை ப்ராபிலிட்டி ஆஃப் பி விச் இஸ் 0/7/36 which is 0 ஏன்னா probability of A intersection B 0 final answer 0 anyways இது 0 தான் பட் இதெல்லாம் போடணுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக போட்டு தான் நம்ம ஆன்சர் எழுதணும் ஓகே டேரெக்டாக 0 வந்ததுனால இன்கேஸ் MCQ கொஸ்டின்னா டேரெக்டாக எழுதிடலாம் 0 பட் இல்லாத பட்சத்தில் இதை நம்ம எழுதி தான் ஆகணும் ரைட் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 15 ஓகே இன்னும் ஒரு 2 கொஸ்டின் இருக்கு ஸோ முடிச்சிடலாம் அதில் 16th ஒன் என்ன அப்படின்னா இஃப் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/2 ப்ராபிலிட்டி ஆஃப் பி வந்து 0 தென் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ பை பி என்னன்னு கேள்வி ஓகே ஸோ ஆப்ஷன் ஏ 0 ஆப்ஷன் பி 1/2 சி நாட் டிஃபைன்ட் அண்ட் டி வந்து 1 சொல்யூஷன் நமக்கு கிவன் என்னது ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ 1/2 ப்ராபிலிட்டி ஆஃப் பி 0 ஸோ நமக்கு என்ன தெரியும் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ பை பி இஸ் நத்திங் பட் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை ப்ராபிலிட்டி ஆஃப் பி ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வேணா இருக்கட்டும் நமக்கு ப்ராபிலிட்டி ஆஃப் பி வந்து என்ன கொடுத்துட்டாங்க 0 ஸோ அப்போ டினாமினேட்டரில் 0 வந்தாலே இட் இஸ் என்னது not defined so அப்போ probability of A by B is nothing but not defined so option C is the correct answer அவ்வளவுதான் simple right just MCQ question denominator 0 வந்தாலே it is not defined then 17th question if A and B are even such that probability of A by B is equal to probability of B by A which is not equal to 0 then என்ன condition வரும் probability of A by B யும் B by A வும் same that they are not 0 ன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அப்போ என்ன கண்டிஷன் வரும் A subset of B but A is not equal to B A equal to B வரும் and A intersection B வந்து empty-ஆ இருக்கும் and D வந்து probability of A வும் probability of B வும் சேமாக இருக்கும் ரைட் ஸோ moreover இதுதான் வரும் சொல்யூஷன் செக் பண்ணுவோம் given probability of A by B equal to probability of B by A இது கொடுத்துட்டாங்க A by B னா ஃபார்முலா என்ன probability of A intersection B by probability of B equal to probability of A intersection B by probability of A இங்க denominatorல B இருக்கா அதனால இங்க denominator B இங்க denominator A so அங்கேயும் A so probability of A intersection B A intersection B cancel அப்போ 1 by probability of B ன்னு வரும் இங்க என்ன 1 by probability of A so இதை இங்கேயும் cross multiply பண்ணிங்கன்னா probability of A into is equal to probability of B so அப்போ option D தான் நமக்கு வந்து என்னது correct option for this question number 17 right so that's all for this question number 17 and that's all for this video and இதோட வந்து இந்த exercise 13.1 வந்து நம்மளுக்கு over right so that's all for this concept இதில் வந்து நம்ம conditional probability பேஸ் பண்ணி மட்டும் இந்த exerciseல and examples and exercise எல்லாமே சால்வ் பண்ணியிருப்போம் upcoming section இந்த conditional probabilityயோட advance அடுத்தது வந்து 2 independent eventனா என்ன ஸோ அதை மாதிரி பேஸ் பண்ணி செக்ஷன்ஸ்லாம் வரும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம upcoming videosல பார்ப்போம் right so that's all for this video remaining things we'll see in the next video thank you we'll see in the next video thank you